பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாட்களிலும் பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் ஆமேன் நன்றாக ஆமேன் இந்த காரியங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் பல காரியங்கள் மூலமாக பல தந்திரங்களை அவன் செய்து ஆமேன் இன்றைக்கு அநேகரை அவனுக்குள்ளாக அவன் இழுத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால் நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் 23வது வசனம், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல். இன்னைக்கு பிசாசு பாருங்க ஒரு வேடனை போல அவன் என்ன பண்றான்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை விட்டு நாம் எப்படியாவது நாம் பின்மாற்றம் அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி பல கண்ணிகளை அவன் வைக்கிறான். அவனுடைய கண்ணிகள் ஒருபோதும் வெளியரங்கமாய் இருக்காது, அது மறைவானதாய் அது இருக்கும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், மறைவான கண்ணிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு மறைவான கண்ணிகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மாயையான பிம்பங்களுக்கு, மாயையான பிசாசு காட்டுகிறதான காரியங்களுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, சங்கீதம் 91வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கணுங்க. ஆமென். அப்ப உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான வாலிபர்களே, நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுதுதான், ஒவ்வொரு நாளும் அவருடைய மறைவு என்பது அவருடைய சமூகத்தை குறிக்கிறது. நீங்க இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல ஆமென் உள்ள கண்ணிகள், பிசாசு வைக்கிற சில கண்ணிகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அவனுடைய கண்ணிகளுக்கு நீங்கள் சிக்கிக் கொண்டால் உங்க வாழ்க்கை சின்ன பின்னமா மாறுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது சின்ன பின்னமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த மறைவான கண்ணிகளுக்கு உள்ளாக போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அது சிலருடைய பேச்சா இருக்கலாம், சிலருடைய பார்வையா இருக்கலாம், சிலருடைய தவறான உலக தொடர்பா இருக்கலாம், மறைமுகமான பாவங்களா இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை பிசாசுடைய கண்ணில சிக்கிக் கொண்டிருந்திருக்கிறானால் அதிலிருந்து வெளியே வாங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிசாசுடைய கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். அதான் அந்த 91வது சங்கீதத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் உன்னதமானவருடைய மறைவில்